மாறி இருந்தப்ப எங்களை அடிக்கடி பூஜைக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. மாறி போனதுக்கு அப்புறம் 4 வருஷம் கழிச்சு பூஜை வச்சிருக்கீங்க. அதுவும் நீங்க வந்து கூப்பிடுறீங்க, கண்டிப்பா வரோன்னு சொன்னாங்கம்மா. அவங்க அப்படி சொன்னதுனால நீயும் மாறியும் ஒன்னாயிட முடியுமா? அதானே, எப்படி ஒன்னாக முடியும்? அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்களால கண்டுக்கவே கண்டுக்காத. நீ சூரிய மாமாக்கு போன் பண்ணி முதல்ல பூஜைக்கு வர சொல்லு. பாருங்க, ஒத்த ரூபாய் கூட உங்களை ஒத்தரும் மதிக்கல. என்னாச்சு துர்கா? ரிங் போயிட்டு இருக்கு ஹாசினி. இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? ஹலோ. ஏங்க, பூஜை ஆரம்பிக்க போறோம். இப்ப கிளம்புனாதாங்க கரெக்டா இருக்கும். ஏய், நீ என்ன லூசா? நான் தான் பூஜைக்கு வர மாட்டேன்னு உங்ககிட்ட கன்ஃபார்மா சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்னங்க, ஆபீஸ்ல வேலை இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க இல்லாம எப்படிங்க சுமங்கலி பூஜை பண்ண முடியும்? அதனால நீங்க இப்பவே கிளம்பி வந்துருங்க. இங்க பார், உன் பூஜைக்கு நான் வரவே கூடாதுன்னா நான் இங்க மீட்டிங் வச்சிருக்கேன். என்னாலாம் வர முடியாது. நான்லாம் வர மாட்டேன். நீ முதல்ல போனை வை. ஐயோ, நீங்க வராம எப்படிங்க? சுமங்கலி பூஜையில பொண்டாட்டி புருஷன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அது சம்பிரதாயம். நான் உன் புருஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நான் காலில் விழுறது சம்பிரதாயம், மண்ணாங்கட்டி இதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். நீ முதல்ல போன வை. ஏங்க ஒரு நிமிஷம். அக்கம் பக்கத்துல எல்லாம் பூஜைக்கு கூப்பிட்டு விட்டுருக்கோம். அவங்க எல்லாரும் வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து நீங்க இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. துர்காமா, போனை என்கிட்ட கொடுங்க. நான் சூர்யாட்ட பேசுறேன். ஒரு நிமிஷம், தேவி பேசுறலாம். ஹலோ சூர்யா, கண்டிப்பா நீ பூஜைக்கு வரணும். தெய்வமா, எனக்கு ஆபீஸ்ல நைட்டு ஒர்க் இருக்குடா. நான் அந்த மீட்டிங்காக ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் அவாய்ட் பண்ண முடியாது. அதனால என்னால பூஜைக்கெல்லாம் வர முடியாது தெய்வமா. ப்ளீஸ் தெய்வமா, என்ன எதிர்பார்க்க வேண்டாம். சூர்யா 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 போனை கட் பண்ணிட்டாரு. மாப்பிள்ள வீம்பு பிடிச்சவன் கட் பண்ணத்தானே செய்வான்.